guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8th maths exercise 1.3ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? Okay, 5th sum, verify the identity property for addition and multiplication for the rational numbers 15 by 19 and minus 18 by 25 னு கொடுத்திருக்காங்க. Okay, additive identity property யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா என்ன? ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை ஏ பின்னு எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 15 by 19 அண்ட் பியோட வேல்யூ minus 18 by 25. ஓகே, இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அடிஷனுக்கு என்ன ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா a plus 0 is equal to 0 plus a is equal to a. இதுதான் அடிஷனுக்குரிய ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி b plus 0 is equal to 0 plus b equal to b. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கறதுனால நம்ம ரெண்டா எடுத்துக்கிறோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சரி, இப்போ பாருங்க, a வேல்யூ என்ன? 15 by 19 plus 0. ஓகேவா? 15 by 19 is plus 0 equal to 0 plus 15 by 19. 15 by 19 கூட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு 15 by 19 தான் கிடைக்கும். 0 கூட இதை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 15 by 19 தான் கிடைக்கும். இப்போ நம்ம a ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் b ஃபைண்ட் அவுட் பண்ணோம். b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா minus 18 by 25னு கொடுத்துருக்காங்க. minus 18 by 25 plus 0 is equal to 0 plus minus 18 by 25. ஓகேங்களா? மைனஸ் வர இடத்துல பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. மைனஸ் இந்த வேல்யூ, அதாவது 0 கூட நம்ம எதை ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இங்கே என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது minus 18 by 25 இது ரெண்டு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஃபார் மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன அப்படின்னா a into 1 is equal to 1 into a is equal to a. ஓகேவா? அதே தான் bக்கும். b into 1 is equal to 1 into b is equal to b. ஸோ நம்ம அப்படியே போட்டுடலாமா? a ஓட வேல்யூ 15 by 19 into 1 is equal to 1 into 15 by 19 is equal to 15 by 19. அப்போது minus 18 by 25 into 1 is equal to 1 into minus 18 by 25 which is equal to minus 18 by 25. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறதுனால என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6th standard to 12th standard வரையும் மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.